பிரைஸ் த லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோபுவிலிருந்து 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. விடை கண்டுபிடிக்கலாம் வாங்க. கேள்வி எண் 1. காட்டுக்கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருக்கிறவன் யார்? புத்தி இல்லாத மனுஷன். யோபு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 2. எவன் பரியாசம் பண்ணப்படுகிறான்? உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். யோபு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 3. தேவன் தன்னை எதைப்போல் உறைய பண்ணினார் என்று யோபு கூறினார்? தயிர் போல். யோபு 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 4. சர்வ வல்லவர் எதை கவனியார்? வீண் வார்த்தைகளை கவனியார். யோபு 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 5. தேவன் எதை அணுவைப் போல ஏற பண்ணுகிறார்? நீர்த்துளிகளை. யோபு 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 6. தன் வாளை கேதுரு மரத்தைப் போல் நீட்டுவது எது? பிகேமோத். யோபு 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 7. ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்திருப்பது எது? ஞானம், புத்தி. யோபு 28ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். கேள்வி எண் 8. யோபு அநேகருக்கு புத்தி சொல்லி எதை திடப்படுத்தினான்? இளைத்த கைகளை. யோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. எது மண்ணிலிருந்து முளைக்கிறதுமில்லை? வருத்தம். யோபு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 10. மனுஷன் எதை அனுபவிக்க பிறந்திருக்கிறான்? வருத்தம். யோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். காட் பிளஸ் யூ.